பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொண்டு வருவதில் அதிகமாக நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் மிக சிறப்பானபடிக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார் என்பதுதான். அவர் உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுல அவர் சொல்ல விரும்புகிறார். உங்களை ஆற்றி தேற்ற விரும்புகிறார், உங்களை அரவணைக்க விரும்புகிறார், உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார், நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார், உங்களுக்குள்ளே காணப்பட தாழ்வு மனப்பான்மையை அப்புறப்படுத்த விரும்புகிறார், தோல்வி மனப்பான்மையை அப்புறப்படுத்த விரும்புகிறார். அதுக்காக தான் ஆண்டவர் அடியாரை டெய்லி உங்கள் வீட்டுக்கு இந்த தொலைக்காட்சியின் வழியாக, யூடியூப் வழியாக அவர் அனுப்புகிறார். அதனால் இந்த செய்திகள் எல்லாம் என்ன நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிறது என்றால், ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்பதற்காகவே. அதனால் அதை ஆர்வத்தோடு கவனிங்க. கர்த்தர் பேசணும்னு சொல்லி ஆர்வத்தோடு கவனிங்க. அப்பொழுது அந்த செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. கேம் சேஞ்சர் ஆஃப் யுவர் லைஃப் இந்த டெய்லி மெசேஜஸ் தான். 30 minutes உட்கார்ந்து உங்களுக்காக நான் பேசுகிறேன். நீ கவனித்து பாருங்கள், அது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்ட வேட்டுமல்லி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற அந்தோனியார் கோயில் இப்படி போகணும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏத்தப்பில் பூக்கடலாம் இருக்கும். உள்ளே போனோன்னு லெஃப்ட் சைடில் கேன்டீன், தேன் கடலாம் இருக்கும். உள்ளே கொஞ்சம் போனோடனே பாட்டு சத்தமாக கேட்கணும். லெஃப்ட் சைடில் கூட்டம் நடக்கும். அங்கே போய் ஏமாந்துடாதீங்க. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடில் படி ஏறி மேலே வந்தீங்கன்னா அங்கே தான் நம்ம கூட்டம் நடைபெறும். நிறைய பேர் இங்கே லெஃப்ட் சைடில் போய் ஏமாந்துடுறாங்க. இடது பக்கமாக போய் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பிரியத்துக்குரியவர், அதுக்கு நம்ம கூட்டம் சம்மந்தமே இல்லை. கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். எல்லாருக்கும் நல்ல விருந்து வழங்கப்படும். வந்து ஏசப்பாவை தர ஆசீர்வாதங்களை இலவசமாக பெற்று செல்லுங்கள். மாத்தாண்ட பகுதியில் எக்கச்சக்கமாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஏன் இந்த சான்ஸ்னால் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான்குரிய ஆவிக்குரிய முதியோரெல்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. நிறைய பேர் இன்றைக்கி ஆவிக்குரிய முதியோரெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்ருக்குறாங்க. நம்ம இடம் தான் சரியான, அடைக்கலான்குருவியில் தான் சரியான இல்லம். வாங்க, தினமும் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். வெளியேருந்து ஊழியக்காரங்க வந்து உள்ளே இருக்கிறவங்கள ஜெபத்தில் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்ல சாப்பாடு, 3 நேரம் விதவிதமாக சாப்பாடு அவங்களுக்கு நல்லா கொடுத்து அவங்களுக்கு நல்ல போஷாக்காக வச்சுருக்கோம். உள்ளே அடைச்சி வைக்குங்கிற அவசியமே இல்லை. காற்றோட்டமாக எங்கேனாலும் வாக்கிங் போய்க்கலாம், ஜெபிச்சுக்கலாம். அது பரலோகத்தில் இருப்பது போல் இருக்கும். இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் குட்டி ஸ்கூலையும் கட்டணும் ஜூன் மாதம் யோசிக்கிறோம். அதையும் தினந்தோறும் உங்கள் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு, அதாவது தாவீது சவுலோடு பேசி முடித்த பின்பு, யோனத்தானுடைய, அதாவது சவுல் ராஜாவுடைய மகனாகிய யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாக இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இந்த வசனத்தை குறித்து நிச்சயமாக பேசணும்னு சொல்லி ஆண்டவர் என்னத்தைய மனசில் கொடுத்தார். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கோலியாத்துங்கிற ஒரு பெரிய ராட்சதை இஸ்ரவேலை பயங்காட்டி எல்லாரையும் கேவலமாக பேசி, ஆண்டவரை கேவலமாக பேசி, இன்னும் யாரும் அசைக்க முடியுமா, ஒண்டிக்கு ஒண்டி வந்து பாருங்கன்னு சொல்லி சவால் விடுறான். 40 நாள் ஆச்சு, ஒருத்தரும் அவரை அந்த கோலியாத்தை எதுக்க முடியல, அந்த பிரச்சனை தீர்க்க
முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. யார் கோலியாத்துட்டு போய் சண்டை போட முடியும்? அது நடக்குமா? அவனை தோற்கடிக்க முடியுமா? அவன் எவ்வளோ பெருசாக இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓடினாங்க. 40 நாட்கள் தான். அதையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். உடனே தான் தன் தாசனாகி தாவீதை அனுப்புகிறாரு. தாவீது ஒரு நிமிஷத்தில் போய் இவனுக்காக பயப்படுறீங்க சொல்லி அவர் ஒரு நிமிஷத்தில் போய் அடித்து வீழ்த்திடுறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அவர் இராணுவ வீரர்கள் செய்ய முடியாததை, அம்பு செய்ய முடியாத, ஈட்டி செய்ய முடியாத, ரதங்கள் செய்ய முடியாததை, பீரங்கி செய்ய முடியாததை வெறும் கூழாங்கல்ல வச்சு கவனை வச்சு சுரட்டி விட்டு அடித்து அவன் கதை ஒரு நிமிஷத்தில் முடிச்சு விட்டுறார். மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஒரு நிமிஷத்தில் அது காலியாகி போயிடுச்சு. எப்பவும் தேவனுடைய பிள்ளைகளில் கோலியாத்துகள் வரதான் செய்வாங்க. கோலியாத்து போல பெரிய பிரச்சனைகள் வரதான் செய்யும். மழை போல பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும். முடிஞ்சிச்சோ அப்படி நம்ம பயப்படுவோம். ஆனால் பனி போல் அது விளையிடும். கோலியாத்துடைய வாழ்க்கையில் கோலியாத்து வந்த காரியத்தில் இதான் இஸ்ரவேலுக்கு நம்ம கற்றுக்கிற பாடம் தான். மழை போல் அவன் தான் கோலியாத்து, பனி போல் விளையிட்டான். அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் இந்த பிரச்சனையை ஆண்டு தீர்த்துட்டார். இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு கோலியாத்து மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். தேவனுக்கு அது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நிமிஷத்தில் அதை வீழ்த்தி விட்டுருவார். கோலியாத்து மாதிரி கடன், பெரிய கடனாக வச்சு கையில் வச்சுருக்கலாம். வட்டி எவ்வளோ வட்டியாக இருக்கலாம். தேவைகள் அவ்வளோ பெரிய தேவையாக இருக்கலாம். பிள்ளைகளுக்கு இவ்வளோ பண்ணணுமே, அப்படி பண்ணணுமே, இப்படி பண்ணணுமே, நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன் ஒன்றுமே நீ கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் ஆண்டவர் சரி பண்ணி விட்டுருவார். பெரிய வியாதி, கேன்சருங்கிற வியாதி, கோலியாத்துங்கிற வியாதி வந்துருச்சு, என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கேன்சர் கிருமியின் வாய் பல்களை கத்திர உடைச்சி போட்டுருவார். எங்கேருந்து பிரச்சனை வருதோ, சத்தம் வருதோ, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவார். வழியே இல்லாமல் ஆக்கி விட்டுருவார். அப்புறம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஒரு நிமிஷத்தில் செய்வார். ஒரு நிமிஷத்தில் பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவார். கோலியாத்து ஒரு நிமிஷத்தில் வீழ்ந்தான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு நிமிடத்தில் வீழ்ந்து போகும். இங்கே நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஆண்டவர் தாவீதை பயன்படுத்துகிறார். யாரும் நான் வரேன்னு சொல்லலை. அந்த இடத்துல ஆண்டவரை என்ன நீங்கள் பயன்படுத்துங்க, நான் போகிறேன்னு சொல்லலை. தாவீது தான் நான் வரேன், என்னை அனுப்புங்கன்னு சொல்லி அவரே கேட்டு போய் இது செஞ்சார். யார் போனாலும் ஆண்டவர் செஞ்சுருப்பாருங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு தாவீது அண்ணன்மாரை நான் போகிறேன்னு சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் விட்டு கொடுத்துருக்க மாட்டார். அவர்கள் இஸ்ரவேலை சார்ந்த ஒரே காரணத்தினால அவர்களுக்கும் ஆண்டவர் வெற்றி கொடுத்துருப்பார். சவுல் ராஜா போயிருந்தாலும் வெற்றி கொடுத்துருப்பார். கடைநிலை ஊழியக்காரன் சோல்ஜர் போயிருந்தால் கூட ஆண்டவர் வெற்றி கொடுத்துருப்பார். ஆனால் அவங்க போகலை. ஆனால் இவர் போனார், தாவீது போனார். எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, நான் சென்னையில் அந்த காலேஜில் படிக்கும்போது, பெரிய காலேஜ், அங்கே படிக்கிறது ப்ரெஸ்டீஜ். சண்டே ஆனால் அவுட் சைடர்ஸ்லாம் வருவாங்க, பையங்கள்லாம் வெளியே போவாங்க, அவங்கள தேடி நிறைய பேர் வருவாங்க. பிஸியாக இருக்கும். அந்த காலேஜுக்குள்ளே ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அந்த நாளில் நான் சண்டே தான் அந்த ப்ரேயர் நடத்துறதுனால நிறைய பையங்க வெளியுள்ளது மூலமாக நம்ம மூலமாக ரசிக்கப்பட்ட பையங்க நான் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அந்த சர்ச்சுக்கு அந்த ஹாஸ்டலுக்குள்ளே வருவாங்க. எதுக்குன்னா அது கிறிஸ்டோபரை பார்க்கணும். பாருங்கள், அதில் எத்தனையோ வாலிபர்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக வந்தாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்க்க வந்தாங்க, சினிமா பார்க்குறதுக்கு போனாங்க, சாராயம் குடிக்கிறதுக்கு போனாங்க, வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்காக போனாங்க. ஆனால் ஒரு சிலர் பைபிளை தூக்கிட்டு வந்தாங்க, பிரதரை பார்க்க போகணும், நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறைய பேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆண்டவர் இயேசுவை தேடுவதற்கு நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்குது. ஏசப்பாவால் பயன்படுத்தப்படுறதுக்கு நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்படுது. ஆனால் எல்லாரும் அதை ஏற்றுக்கோங்க பார்த்தா இல்லை. ஒரு தாவீதை நான் வரேன்னு சொல்லி சொன்னார். நம்ம அதை நல்லா கவனிக்கணும். வேறு யாரும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தரும் ரெடியாக இல்லை. ஆனால் அவர் நான் வரேன்னு சொன்னார். அதனால் ஆண்டவர் அவர் அனுப்புனார், வெற்றி கொடுத்தாரு. ரிமெம்பர், அந்த இடத்துல யார் போயிருந்தாலும் ஆண்டவர் வெற்றி கொடுத்துருப்பாரு, இது கோலியாத்தை வீழ்த்தியிருப்பார். கண்டிப்பாக அவங்க விட்டு கொடுத்துருக்கவே மாட்டார். ஏன்னா கோலியாத்து இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய் கர்த்தரை நிந்திச்சிட்டு இருக்கான். அவனை ஆண்டவர் விடுவாரா? அடித்து வீழ்த்திருப்பார். யார் போனாலும் வீழ்த்திருப்பாரு. யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. இவர் நான் போகிறேன்னு சொன்னார். அதனால அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி ஆண்டு கொடுத்தார். பிரியத்துக்குரியவர்களே, நான் போகிறேன்ப்பான்னு சொல்லி ஆண்டவருக்காக நீங்கள் வருகிறது கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் ஆண்டவருக்காக போய் நிற்கும் பொழுது, அழைத்து தேடி போகும்பொழுது, அன்றைக்கி பைபிளை தூக்கிட்டு வந்தவங்களாம் இன்றைக்கி ரோட்டில் நிற்கல. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சு வச்சுருக்கார். நாங்கள்லாம் பைபிளை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போனோம். இன்றைக்கி அதனால தான் ஆண்டவர் இவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறார். வாலிப காலத்தில் நான் உண்மை ஊழியத்தை செய்கிறேன், நான் கூட்டத்தை ஆரம்பிக்கிறேன், நான் உமக்காக பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிரசங்கம் பண்ணுறேன் என்னன்னே தெரியாது, ஊழியனா என்னன்னே தெரியாது. ஆனால் நான் வாரேன்ப்பான்னு சொல்லி துணிஞ்சு நின்னதுனால இன்றைக்கி ஆண்டவர் ஊழியக்காரனாக உருமாற்றி வைத்திருக்கிறார். யாரும் வரமாட்டேங்கிறாங்க, ஊழியத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நான் வாரேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளையை சொல்லுங்கள், என் பிள்ளையை அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள்.
கர்த்தருக்காக முன்னேறுங்க. கர்த்தருக்காக காலை முன் வச்சு பாருங்க. தேவன் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் தருவார். ஹூ இஸ் அவைலபிள் ஃபார் த லார்டுங்கிறதா இன்னைக்கு முக்கியமான காரியம். யாருங்க இன்னைக்கு ஊழியத்துக்கு வாங்க, இன்னைக்கு கூட்டம் நடத்துகிறோம், இன்னைக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்க, இன்னைக்கு நீங்கள் அந்த ஊழியத்தில் நீங்கள் வாங்க, இன்னைக்கு இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம், நீங்கள் யார் வாரா? ஹூ இஸ் கம்மிங்? யா இங்கே எல்லாரும் நோன்னு சொல்லி ஒதுங்கிட்ட மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் ஒதுங்கிறாங்க. ஒரு சிலர் நான் வாரேன்னு சொல்லி வருவாங்க. அவங்கள கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாலிபனே வாலிப மகளே, கர்த்தருக்காக நீங்கள் ஒரு சின்ன கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். 4-5 பேர் தான் உங்கள் ப்ரேயர் செல்லுக்கு வரலாம். நாங்களும் அப்படி தான் 4-5 பேர் தான் போய் முதல்ல உட்காந்து 2-3 பேர் தான் உட்காந்துருந்தோம். ஆனால் அதை கர்த்தர் பார்த்தாரு, எனக்காக வந்திருக்காங்க இவங்க, அப்படி அதை என்லார்ஜ் பண்ணார், அதை அப்படி மேனிப்புலேட் பண்ணார், அப்படியே அதை பெருக செஞ்சார். இப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டார். நம்ம ஆண்டவருக்காக காலடி எடுத்து வச்சிட்டோன்னா அதை ஆண்டவர் கண்டிப்பாக பார்க்குறாருங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தருக்காக நான் வாரே நீங்கள் போயிட்டீங்கனாலே அவர் பார்த்துருவார். பார்த்த உடனே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தருவார். அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். இதான் முதல்ல நான் ஆரம்பமாக பேச விரும்பினது. ஸோ when you go for Christ and for his kingdom and for building his kingdom, for his ministry, ஆண்டவர் உங்களை தாவீதை வைத்தின மாதிரி எக்கச்சக்கமாக வைத்துவார். இந்த சம்பவம் முடிஞ்சு இவர் தாவீது வந்து கோலியாத்தை வீழ்த்திட்டு வாராரு, ஆண்டவருக்காக துணிஞ்சு முன்னால் போனார். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அடுத்த சாப்டர் எங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பேட்டில் ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்த உடனே இஸ் மீட்டிங் வித் ஜானதான். அவர் வெளியே வந்த உடனே கர்த்தர் அவருக்கு உடனே என்ன கொடுத்தார், என்ன பரிசு கொடுத்தார் அப்படின்னா யோனத்தானை கொடுத்தார். யோனத்தான் யாருன்னா சவுல் ராஜாவுடைய மகன், பட்டத்து இளவரசன். ராஜாவுக்கு பிறகு இவர் தான் ராஜா வருவார். அந்த நாட்டில் 2வது பெரிய இடத்துல இருப்பவர் யோனத்தான். அந்த யோனத்தான் ஓடி வராரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. தாவீதுன்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒன்றும் பொண்ணு 2 பேரும் சந்தித்ததே கிடையாது. ஆனால் அங்கே வந்த உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. கட்டி பிடிச்சிக்கிறாரு. ரொம்பவும் தாவீதுட்ட அன்பாக இருக்கார், தாவீதிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார். 2 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. தன் உயிரை போல தன்னை போல தாவீதை அவர் சிநேகித்தார் என்று இந்த இடத்தில் காணுகிறார். அந்த அளவிற்கு அவர்களுக்குள்ளே ஒரு நெருக்கம் உண்டாகிறது. இதுக்குரியவர்களே, எதற்காக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாவீது கிடைச்சதுங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட். கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்ததுனால, ஆண்டவருக்காக நின்றுட்டு வந்ததுனால, அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படுது. ஜோனத்தானை வச்சுக்க, உனக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு தாரேன், உண்மையான ஒரு நண்பனை தாரேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒரு உண்மையான நண்பன் நம் பக்கத்தில் எப்பொழுதுமே இருப்பது. ஏனென்றால் உண்மையான நண்பர்கள் என்று 1000 பேர் சொல்லலாம். நான் உனக்கு உண்மையான நண்பன் 1000 பேர் சொல்லலாம். ஆனால் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான நண்பன் என்பது கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு பரிசு. தேவனுடைய ஊழியத்துக்காக நாம் வருகிற பொழுது, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கால் எடுத்து வைக்கிற பொழுது ஒரு யோனத்தானை நமக்கு நண்பனாய் கர்த்தர் தருவார். 5 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, நம்முடைய வாழ்நாள் பரியது 40 வருடம் 50 வருடம் ஆனாலும் அந்த உண்மையான நண்பன் நம்மோடு கூடவே இருப்பான். இதுதான் தேவன் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், மிக சந்தோஷமான காரியம், மிக முக்கியமான காரியம், மிகப்பெரிய காரியம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கை பாதையில் உண்மையான நண்பர்கள் நம்மோடு கூட நடந்து வருவார். நம்முடைய நன்மை தீமைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்மை நேசிப்பார்கள். நாம் தவறு செய்தாலும் நம் பக்கமாக நிற்பார்கள். நம்மை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இரவு பாதிராத்திரி அழைத்தாலும் ஓடி வருவார்கள். நாம் சிரிக்கின்ற பொழுது அவர்களும் சிரிப்பார்கள். நாம் அழுகின்ற பொழுது அவர்களும் அழுவார்கள். நம்முடைய மேன்மை தன்னுடைய மேன்மையாக அவர்கள் நினைப்பாங்க. நம்ம உயரும் பொழுது அவங்க சந்தோஷப்படுவாங்க. உயரும் பொழுது பள்ள கடிப்பாக கூடவே இருந்து கொண்டு உனக்கு அந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் இந்த பூமியில் இருப்பாங்க. ஆனால் உண்மையான நண்பர்கள் என்பவர்கள் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்படுகிறவர்கள். A real friend, a true friend is a gift of God. Jonathan is a gift of God. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்த உடனே இஸ்ரவேலுக்கு இருந்த நிந்தியை நீக்கிட்டு கோலியாத்துக்கிற கணக்கை முடிச்சுட்டு தாவீது வெளியே வந்த உடனே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி யோனத்தானை நண்பராய் கொடுத்தாரா? வித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பணிக்காக நாம் செல்கிற பொழுது உண்மையான நண்பர்களை நாம் சந்திக்கும்படியாக, ஊழியத்தின் பாதையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். யோனத்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றாரா? ஒரு உண்மையான நண்பன் உங்களுக்கு இருக்கின்றானா? பல வருடமாக இவர் எனக்கு உண்மையான நண்பராக ஆண்டவராலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. என் கூடவே என் வாழ்க்கையில் எனக்கு பிரயாணிச்சுட்டு வராரு, எனக்கு பக்கபலமாக இருந்து வரார் பிரதர்.
எஸ் பிரதர், ஐ ஹாவ் அ ட்ரூ ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். கேன் யூ சே லைக் தட்? உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? பிரதர், உங்களுக்கு ஒரு உண்மையான நண்பர் இருக்கிறாரா? சிஸ்டர், உங்களுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ட்ரூ ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லை என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஊழியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே கர்த்தர் உடனே நமக்கு ட்ரூ ஃப்ரெண்டு தான் கொடுக்குறார். அவங்களும் ஒத்த கருத்து உடையவங்களாக இருப்பாங்க. நம்ம ஊழியத்துக்கு நம்ம கூட வருவாங்க, நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். நமக்கு அவங்க ஜெப சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா மாரலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நாம் அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுப்போம், சத்தியத்தை அவங்களுக்கு போதிப்போம், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுப்போம். ஒரு 2 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, 2 வாலிபர்கள் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா உலகத்தையே அசைக்கலாங்க. இவங்க ஆவிக்குரிய அனுபவத்தை அன்றைக்கி அனுபவத்தை சொல்லுவாங்க, அவங்க ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்லுவாங்க. நானும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் ஆரம்ப காலத்தில் ஒரே காலேஜில் படித்தோம். ஹாஸ்டலில் என் ரூமுக்கு ஆவிக்குரிய தகப்பன் டெய்லி வருவாங்க. நான் அது எப்படி இது எப்படின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு ஆண்டவரை குறித்து அதிகமாக தெரியாது. அவங்க ஒரு சீசன்டு கேப்பையினர், கைதேர்ந்த ஒரு ஊழியக்காரர் அப்போவுமே. அப்போ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து, ஜெபத்தின் மேன்மையை சொல்லிக் கொடுத்து, அப்படி ஜெபிக்கணும் இப்படி ஜெபிக்கணும், பைபிளில் இதான் அப்படி தான் இருக்குது அப்படிலாம் சொல்லிக் கொடுத்து, நான் அதை ஆர்வமாக கேட்டு, சண்டே ஆனோடனே சர்ச்சுக்கு போவோமான்னு பைபிளை அவர் தூக்கிட்டு வந்து, நானும் அப்படி ஓகே நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஆர்வமாக நானும் பைபிள் எடுத்துகிட்டு போய் சோலைமேட்டில் அங்கங்கெல்லாம் திரிஞ்சு, நுங்கம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வந்து, காலையிலேருந்து இறங்கி வந்து சோலைமேட்டில் திரிஞ்சு சுற்றி வந்து ஒரு சர்ச்சுக்கு போனோம். மெயின் ரோட்டில் ஒரு சர்ச் இருந்தது, அங்கே ஆண்டவர் போக சித்தம் கொள்ளலை. சுற்றி போனதுனால அடுத்த அந்த ரோட்லேயே பின்னால் ஒரு சர்ச் இருந்தது, அந்த ரோட்டில். அந்த சர்ச்சுக்கு போக, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், ரூமுக்கு வந்து ப்ரேயர் பண்ணணும். எல்லாமே என் வாழ்க்கையில் கைவிடியதுக்கு காரணம் நானும் இந்த ஆவிக்கிற தகப்பனும் ஒரு நண்பர்களாக பல வருடமாக இருந்தோம், இப்பொழுதும் இருக்கின்றோம். நான் தனியாக இருந்திருந்தேன்னா கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்திருக்கவே முடியாது, ஊழியத்தில் வளர்ந்திருக்கவே முடியாது, எதையும் கற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. அவருடைய துணை ஆரம்ப காலத்தில் அவ்வளவு பக்கபலமாக இருந்தது. அதுக்கு பிறகு வின்சென்ட் பிரபாகர் அண்ணே, எங்கள் மூலமாக ரசிக்கப்பட்ட, ஊழியத்தின் மூலம் ரசிக்கப்பட்ட தம்பி சாம்சனுடைய அண்ணே, அவங்க எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க 6 மாதம். அவங்க என் கூட இருந்தாங்க, நான் அவங்க கூடயே இருந்தேன். அவங்க வீட்டில் போய் தங்கி இருந்தேன். அவங்க ஒரு நல்ல நண்பராக, அண்ணனாக இருந்து எனக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணாங்க. முக்கியமாக பைபிளில் பிரசங்கம் பண்ணுறது எப்படி, பைபிளில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க தான். அவர்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கை பாதையில் உற்ற தோழர்களாக இருந்து எனக்கு வந்து பல விதத்தில் பிரயோஜனமாக இருந்தாங்க. நான் வேலை இல்லாமல் இருக்கும்போது வின்சென்ட் தான் சாப்பாடு போட்டாங்க, 6 மாதம் சாப்பாடு போட்டாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அது எனக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு காலமாக இருந்தது. நண்பன் என்பவர்கள், சகோதரர்கள் எனப்பட்டவர்கள், இந்த ஆவிக்குரிய பாதையில் நமக்கு கிடைக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் நமக்கு பிரயோஜனமானவங்களாக இருப்பாங்க. தாவீது அரண்மனைக்குள்ளே அப்போ தான் வந்திருக்கிறார். அவர் இதுபோல் ஒரு பெரிய இடத்துல அப்போ தான் வந்திருக்காரு. ஆனால் ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த யோனத்தான், ராஜாவுக்கு மகனாக இருக்கிறவர், அவரை வந்து ஏற்றுக்கிட்டு எல்லாத்துலேயும் அவருக்கு பக்கபலமாக இருந்தார் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நண்பர்களை அற்பமாக நினைக்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை கற்று தர வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். பையன் வெளியூருக்கு படிக்க போகிறான், வெளிநாட்டுக்கு போகிறான், அங்கே படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறனாலே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதல் காரியமே, எனக்கு என் மகனுக்கு நல்ல ஃப்ரெண்டை கொடுங்க, ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸை கொடுங்க, என் மகளுக்கு நல்ல ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸை கொடுங்கப்பா. எந்த ஊரில் அவள் படிக்க போகிறாலும், எந்த காலேஜில் படிக்க போகிறாலும், அங்கே போகிற இடத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுங்க, அவளுக்கு கொடுங்க, ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்பொழுது தருவார். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற, உங்களை நல்லா கைட் பண்ணுற, சப்போர்ட் பண்ணுற, ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் அதை கண்டிப்பாக உங்களுக்கு தருவாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு உங்களோடு அவர் இடைபடுகின்றவராக, பேசுகின்ற ஒரு நல்ல தெய்வமாக அவர் இருக்கின்றார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார்கள். ஆவிக்குரிய நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள், நம்முடைய எழுச்சியை விரும்புகிறவர்கள், வீழ்ச்சியின் நேரத்தில் நமக்காக பரிதவிப்பவர்கள், நமக்காக துடிப்பவர்கள், நமக்காக உறுத்தோடு இருப்பவர்கள் நிச்சயமாக நமக்கு தேவை என்பதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தாப்புல அப்படி ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சாங்கன்னா அவங்கள விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் யாரனாலும் விட்டுடலாம், எதனாலும் விட்டுடலாம். கர்த்தர் தருகிற ஃப்ரெண்ட்ஸை நம்ம விட்டுட்டோம்னா பின்னால் ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்குங்க. நிறைய பேர் அதெல்லாம் இழந்து போனவங்க கதைலாம் எனக்கு தெரியும். கடவுள் அவ்வளோ உண்மையான நண்பர்களை, யோனத்தான்களை கொடுத்தா கூட அவங்கள தூக்கி வீசிட்ட அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லாமல் போனவங்களை எனக்கு தெரியும். முதலாவது கர்த்தர் நமக்கு யோனத்தான்களை தருகிறார், ஃப்ரெண்ட்ஸை தர்றார். 2வது
நம்ம அவங்கள இழந்துடவே கூடாது. வேல்யூவை நம்ம உணர்ந்து விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அறிந்து கொண்டு அந்த தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் பிரயாணிக்கணும், கூட பிரயாணிக்கணும். எந்த விதத்தில் எந்த குழப்பத்தையும் சாத்தான் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து போயிட்டே இருக்கணும், பிரயாணிச்சுக்கிட்டே இருக்கணும். சாத்தான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் உடைக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2 பேர் சேர்ந்துட்டாங்களா, அவங்கள உடைக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி சாத்தான் போராடுவான். பிரிச்சிடணும், அவங்கள பிரிச்சிடணும்னு சொல்லி அலைவான். என்ன செய்ய, எப்படி பிரச்சனையை கொண்டு வரேன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பான். விட்டுறாதீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு தயவுசெய்து விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். வாழ்வில் மிக முக்கியமான காரியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த உறவுகளை பாதுகாக்க வேண்டும். 20 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, 30 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா கொஞ்ச நாள் வந்தவுடனே சண்டை வந்துடுது, கொஞ்ச நாள் வந்தவுடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு வந்துடுது, வெட்டுக்கூத்து வந்துடுது, நான் தான் பெரியவன்கிற மாதிரி அங்கே பேச்சு வந்துடுது. இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையான நண்பன் என்றால் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அது வாழ்நாள் பரியந்தம் பிரயாணிக்க வேண்டியது. அவங்களெல்லாம் நம்ம இழந்துடக்கூடாது. இழந்து போனவர்கள் எல்லாம் பரிதவிக்கிறாங்க, ஐயோ கடவுள் எனக்கு கிருபையாய் கொடுத்தாரே என்று சொல்லி. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நல்ல நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய வேலையை தெரியாது, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா தெரியும். அதனால் நட்பு என்பது புனிதமானது என்பதை அறிந்து கடவுளால் நமக்கு தரப்படுவது என்பதை அறிந்து நம்முடைய வாழ்விலே நாம் அதை பாதுகாக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுறோம். நீங்கள் பாருங்கள், இங்கே நட்புனா என்னன்னு போட்டிருக்குது. தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாக இசைந்திருந்த அவனுடைய ஆத்மா. 2வது யோனத்தான் அவனை தன் உயிரை போல நேசித்தான். 2 பேருடைய ஆத்மா அவங்க இணைஞ்சிச்சான். எனக்கு அது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் தம்பி யோனத்தான தம்பி பெஞ்சமீனை கூட்டுவாங்கன்னு சொல்லி யோசிப்பு எகிப்தினுடைய அதிபதி மாதிரி இருந்துட்டு அண்ணன்மார்களை மிரட்டுறாரு, ஏன்னா பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவனுடைய ஆத்மா, தம்பி பெஞ்சமினுடைய ஆத்மா அவங்க அப்பாவோட ஆத்மாவோடு இணைஞ்சிருக்குது, இவனுக்கு ஏதாவது தீங்கு வந்து அவங்க அப்பா செத்து போயிடுவார். 2 ஆத்மாவும் இணைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே அது அப்பாவுடைய ஆத்மா மகன் ஆத்மாவோட இணைஞ்சிருக்குது. இங்கே யோனத்தானுடைய ஆத்மா தாவீதுடைய ஆத்மாவோட இசைஞ்சிருந்துதான். கான் பி எக்ஸ்பிளைன்ட் பை வேர்ட்ஸ். நட்புனா என்னங்கிறத இங்கே பார்க்குறோம். 2 பேருடைய ஆத்மாவும் இணைஞ்சிருந்ததாங்க. எசப்பா, இதெல்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா அப்படின்னு நான் துதிச்சேன். 2 பேருடைய ஆத்மா இணைஞ்சிருக்குன்னா அது எவ்வளவு ஒரு நெருக்கமான நட்பாக இருந்திருக்கணும். 2 பேரோட தகப்பு வேற, தாய் வேற, குடும்பம் வேற, ஆனால் கோத்திரம் கூட வேற. இவர் யூதா கோத்திரம், அவங்க வேற கோத்திரம், மனசே கோத்திரத்துலேருந்து வந்திருந்தவங்க. ஆனால் பாருங்க, கடவுள் அவர்களை எவ்வளவு ஆசீர்வதிச்சார், சேர்த்தாருங்கிறதுலாம் நமக்கு அதிசயமாக இருக்குது. அடுத்தாப்புல எப்படி நேசித்தான, தன் உயிரை போல சிநேகித்தான். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நம்மை உயிரை போல நேசிக்கிறவர்களை ஆண்டவர் தருவாராக. அதில் நம்ம வாசிக்கிறோம், சகோதரனும் அதிக சொந்தமாக நேசிப்பவர்களும் உண்டு. நம்ம கூட பிறந்தவங்களை விட அதிகமாக நேசிக்கிற நண்பர்கள் உண்டு. தூரத்தில் இருக்கிற சகோதரனும் பக்கத்தில் இருக்கிற நண்பனை வாசி அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது, ஒரு வசனம் இருக்குது. உன்னுடைய சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் நீ விட்டு விடாதே. டோன்ட் லீவ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் யுவர் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட். அப்பாவுடைய ஃப்ரெண்டை கூட நம்ம விடக்கூடாதான், தொடர்ந்து நம்ம நட்பாக இருக்கணும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. பிரியத்துக்குரியது, எவ்வளவு நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க? உங்களை உயிராய் நேசிக்கிற நண்பர்கள் இருக்காங்களா? உங்கள் குடும்பத்தை தவிர்த்து, தாய் தகப்பனை விட்டு, உங்களோட உடன் பிறந்தவர்களை விட்டு, எங்கோ இருந்து வந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயிர் நண்பர்களாக இருக்காங்களா? படிக்கும்பொழுது உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கிட்ட இன்னமும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்களா? வேலை பார்க்குற இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸோடு கூட இன்னமும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். நம்ம கர்த்தர்ட்ட இருப்போம்னா கண்டிப்பாக நம்மை உயிராய் நேசிக்கிற உண்மையான நண்பர்களை கர்த்தர் நமக்கு தருவார். யோனத்தானை கர்த்தர் தாவீதிற்கு பரிசாக கொடுத்தார். அவர் தன்னுடைய ஆத்மாவை ஆத்மாவோடு இணைத்திருந்தார். உயிரை போல யோனத்தான் சிநேகித்தார். பிரியத்துக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்களை நிச்சயமாக நமக்கு தருவார். ஒரு உண்மையான நண்பன் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமார்களே, அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை உங்களுக்கு துணையாக கொள்ளுங்க. அவங்க கூட சேர்ந்து வெளியே போங்க, வாருங்க, அவங்க கூட ஆலயத்துக்கு போங்க, ஊழியத்துக்கு போங்க என்று சொல்லி வளருங்கள். அப்பொழுது வாழ்நாள் பரியந்தம் நீங்கள் இடரை விழாதிருப்பீர்கள். பெரியவங்களே, உங்களுக்கு ஏற்ற தோழர்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தோழர்களாக கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லாற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்முடைய நண்பனாக இருக்கிறார்.
இல்லையா? நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமை ஒரு சிநேகிதன் என்று சொல்லி அழைத்தார். அவர் நமக்கு உண்மையான நண்பராக இருக்கிற பொழுது வாழ்நாள் பரியந்து நாம் வெற்றி பெறலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என்னானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயம் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அப்பா, நாங்கள் அனுதினமும் உமக்குள்ளே வளர வேண்டும். நீங்கள் எங்களுக்கு நண்பனாயிருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறீர்களே அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஃப்ரெண்டாப்பா. நாங்கள் தகுதியா ராஜா. ஆனால் எங்களையும் சிநேகிதன் என்று சொல்லி அழைக்கிற கர்த்தருக்கு கோடி சோத்திரம். ஒன்று நீங்கள் எங்களுக்கு நண்பனாக இருக்கணும், இன்னொன்று யோனத்தான் எங்களுக்கு நண்பனாக இருக்கணும்ப்பா. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. நண்பர்கள் இல்லாதபடிக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று சொல்லி ஒரு புதிய சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. நண்பர்கள் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் கூடவே பிரயாணிப்பாங்க. 5 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 30 வருடம் அல்ல, ஜீவன் இருக்கிற பரியந்தம் அந்த நட்பு தொடரும் அப்பா. ஆண்டவரே, மனதில் உள்ளவைகளை பகிர்ந்து கொள்ள, தகப்பனே துக்க நேரத்தில் துணையாக இருக்க, ஆபத்து நேரத்தில் பலப்படுத்த, ஆண்டவரே தேவையின் நேரத்தில் தேவையை சந்திக்க நண்பர்கள் தேவையப்பா, தேவையப்பா, தேவையப்பா. இதை ஆண்டவரது நாள் எங்களோடு பேசியிருக்கிற அன்பிற்காக உமக்கு சோத்திரம். அந்த சத்தத்தை கேட்க ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல நண்பர்களை கொடுத்து அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எனக்கு யாரும் தேவையில்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவர்களுக்கு கர்த்தாவே இந்த நாளிலே ஒண்டியாக இருப்பதில் நிறுவர் கூடியிருப்பது நலம் எனப்பட்ட ஆண்டவரை சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் மறையட்டும் அப்பா. என்ன தேவையாக இருந்தாலும் சந்தியும் அப்பா. ஆண்டவரை வயதானவர்களை விழுந்துவிடாது அப்படி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை இந்தியா நாட்டையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே அப்படியே ஆண்டவரை சோத்திர அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்தை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஆண்டவரை ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்கிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியுள்ளத்தையும் தங்குகிற மக்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அங்கே தங்குவதற்கு ஏராளமான இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கப்பா. நாதை பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலையும் சீக்கிரமாக ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, இவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாஹி தேவனுடைய அன்பு பரிசுத்தாரி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். அப்பா
காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.